அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 25% அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தொழில்துறையை பொறுத்தவரை இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இந்திய ஜவுளி கூட்டமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் நம்முடைய இருக்கார். அவரிடம் பேசலாம். சார், ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அதிரடி அறிவிப்பு எந்த அளவுக்கு தொழில்துறையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? குறிப்பாக ஜவுளித்துறையில் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் ஏற்படும்? ஆக்சுவலாக இது ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று மாலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு 25, நம்முடன் போட்டி போடும் நாடுகளுக்கு நம்மை விட 10%, 5% அதிகமாக இருந்தது. குறிப்பாக பங்களாதேஷ் அண்ட் கம்போடியா, ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, மிட் நைட்டில் வந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட், அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு 25 என்ற அந்த நம்பரை அவங்க அதே மெயின்டைன் பண்ணிவிட்டு மற்ற நாடுகளுக்கு மிகுந்த சர்ப்ரைஸாக குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வங்கதேசத்துக்கு 20%, அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு 20%, கம்போடியாவுக்கு 19, இந்த மாதிரியான மாற்றங்களை சடனாக அவங்க அறிவிச்சிருக்கிறது ஒரு இந்தியாவை பொறுத்த அளவு, குறிப்பாக ஜவுளித்துறையை பொறுத்த அளவில் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 2020 நம்ம இதை என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டியில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 2020 நம்மளுடைய மார்க்கெட் ஷேர் யூஎஸ் அப்பேரல் இம்போர்ட்ஸில் 5% இருந்தது. சைனாவுடைய ஷேர் 22-24% இருந்தது. அந்த ஷேர் சைனாவிலிருந்து அவர்களுடைய சந்தை மதிப்பை அவர்கள் இழக்க அந்த பெனிஃபிட் இந்தியாவிற்கும் வந்தது. அதனால்தான் 2020 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யூஎஸ் இம்போர்ட் மார்க்கெட்டில் நம்ம வளர்ந்துருக்கோம். 1% என்பது கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய்க்கான புது வியாபாரம். அப்போ நீங்கள் அந்த 4-5 வருடத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு க்ரோ ஆகிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, அந்த பெனிஃபிட் சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் வியட்நாம், பங்களாதேஷ் எல்லாத்துக்குமே கிடைத்திருக்கிறது. எதனால் கிடைச்சதுன்னா, இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு யூஎஸ் பொறுத்தளவு எல்லாத்துக்கும் ஒரே சமமான டியூட்டி இருந்தது. இங்கிருந்து ஒரு டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு என்ன சதவீதமோ அதே தான் வியட்நாமுக்கும் அதே தான் வங்கதேசத்துக்கும் இருந்தது. இப்போ இந்த 4-5 மந்த்ஸாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு டெஃபினட்டாக இதுதான் அப்படின்னு நம்ம இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா ஒரு நெகோசியேஷன் பெண்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ட்ரம்ப் அவர்கள் எல்லா ட்வீட்ஸ் இதை பற்றிலாம் ட்வீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வந்த விஷயம் இன்னும் நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்திய தரப்பிலிருந்தும் அதுதான் பார்லிமெண்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இன்னும் நம்புகிறோம். ஏன்னா இது ஒரு 2 மேஜர் எக்கனாமிக் பவர்ஸ் டிபெண்டன்சி. ரெண்டாவது, யூஎஸ் ஆல்சோ வாண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் சைனா ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷன். இதுக்கெல்லாம் இந்தியா ஒரு ரிலையபிள் நேச்சுரல் பார்ட்னர். அதனால் என்ன தடங்கல்கள் இருந்தது, எந்த இடத்துல சவால்கள் இருந்ததெல்லாம் வெளிப்படையாக இரு நாடுகளும் தெரிவிக்கவில்லை அந்த வர்த்தக டாக்கில். ஸோ வி ப்ரிடிக்ட் சம் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் த நெக்ஸ்ட் 30 days டைம். இப்போ மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு அதிகமான வரி விதிப்பு அப்படின்றது போட்டியில் மற்ற நாடுகளோடு சேர்ந்து போட்டி போடும்போது எந்த அளவுக்கு நெருக்கடிகளாக இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இதுதான் டேரிஃப்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 5% டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கும் வங்கதேசத்துக்கும் நமக்கும் வியட்நாமுக்கும் அது 5% நம்ம ஹையராக இருக்கோம். ஸோ இது ஒரு சேலஞ்சான்னு எடுத்துட்டா சேலஞ்ச் தான். ஏன்னா எவ்ரி ருபி கவுண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இன்னைக்கு இதுதான் ரியாலிட்டின்னு எடுத்துட்டா இதிலிருந்து நம்ம எப்படி போட்டித்திறனை வளர்த்துக்கிறது. அரசாங்கம் ஒரு பக்கம் அவங்க வேலையை செய்து இந்த டாரிஃப் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை உறுதியாக செய்வார்கள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வெளிக்காட்டணும். உதாரணமாக, ஒரு மிக குறிப்பாக ஒரு விஷயம் இந்தியாவுக்கு மிக சாதகமாக இருக்கு. நாளைக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக இப்போ கோவிட் வந்த மாதிரி அல்லது ரஷ்யா உக்ரைன் வார் வந்த மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய சவால் வரும்போது பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, லாங் டேர்மில் சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்தியா ஒரு பர்மனன்ட் டெஸ்டினேஷனா பையர் மனசுல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், ரா மெட்டீரியல், இன்டர்மீடியட் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதுவுமே நம்ம வெளிநாடுகளை சார்ந்து இல்லை. ஒரு ஆயத்த ஆடை ஏற்றுமதி பண்ணணும், ஒரு பெட்லினன் ஏற்றுமதி பண்ணணும்னா என்டையர் பேஸ் இங்க இருக்கிறதுனால வெளியில எந்த சவால்கள் வந்தாலும் நம்முடைய ஏற்றுமதி தொடரும் என்பது ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த 5% டியூட்டி சவாலை கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம் இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை.
இப்போ ஜவுளித்துறை தவிர்த்து மற்றபடி இந்த எலக்ட்ரானிக் குட்ஸு, மற்றபடி இயந்திர உதிரி பாகங்கள், இந்த மாதிரியான பொருட்களுக்குமான வரியும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றப்ப அந்த துறைகள் வந்து எந்த மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்கும்? பொதுவாக வந்து இது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக ஏன்னா நம்முடைய கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் வந்து டெக்ஸ்டைலுக்கு வேற, இன்ஜினியரிங் செக்டருக்கு வேற. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு 2-3 நாட்களில் மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரிய வரும். ஏன்னா நீங்கள் 10 செக்டர் எடுத்துட்டீங்கன்னா 10 செக்டருக்கும் போட்டி நாடுகள் வேற. அந்த நாடுகளை விட நம்ம குறைவாக இருக்குமா இல்லை அதே மாதிரி இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த சவால் உடனடியாக எங்கே வருது அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரியான விலையேற்றம், ஃபார் எக்ஸாம்பிள் $4 பில்லியன் வந்து 2024 டிசம்பரில் அந்த அரசாங்கத்திற்கு டேரிஃப் மூலமாக கிடைத்த ரெவென்யூ கடந்த மாதம் $27 பில்லியன் உயர்ந்திருக்கிறது. இதை அந்த அரசாங்கம் விரும்புகிறது. இந்த வருடம் வந்து அவங்க $350 பில்லியன் அளவிற்கு டேரிஃப் மூலமாக ஒரு வருமானம் வர வேண்டும் என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்து, பிளஸ் நம்முடைய கூட்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு 0 டியூட்டி கொடுக்கணும் அப்படின்னு டியூவல் கோல்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. இது வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துமா, அங்க கன்சம்ஷனை குறைக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் யூஎஸ் டேட்டா வந்து அந்த மாதிரி நெகட்டிவா எதுவுமே காமிக்கல. என்ன காரணம்னா, யூஎஸ் கன்சியூமர்ஸ் வந்து நிறைய கூட்ஸை வந்து அட்வான்ஸா ஃப்ரண்ட் லோடர்னு சொல்லுவாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த 3-4 மாதத்துக்கு அவர்களால் சமாளிக்க முடியும். அடுத்தது அரசாங்க தரப்பிலிருந்து அமெரிக்க அரசாங்கம் சொல்வது என்னவென்றால், எங்ககிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு, அது ஒரு ஷார்ட் டேர்ம் சேலஞ்ச் தான், நாங்கள் ஓவர் கம் பண்ணிடுவோம், டாக்ஸ் கட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன் இருக்குன்னெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதை தாண்டி இன்ஃப்ளேஷன்னால அங்கே கன்சியூமர்ஸோடைய பையிங் குறையும் பொழுது அது ஒரு 6 மாத காலத்திற்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து உருவாக்கும். மார்ஜின் ப்ரொஃபைல் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது நேச்சுரலி பையர்ஸ் வந்து அந்த வேல்யூ செயினில் இருக்கவங்க கிட்ட விலை குறைக்க சொல்லி கேட்பது, அந்த மாதிரியான சவால்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ கன்சம்ஷன் டிப் இல்லாமல் அந்த எக்கானமி அப்படியே மூவ் ஆயிடுச்சு, இந்த டேரிஃப் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய சவால் வராது. அப்படி ஒரு கன்சம்ஷன் சேலஞ்ச் வரும்போது கண்டிப்பாக அந்த டிமாண்ட் சேலஞ்ச் வந்து இண்டஸ்ட்ரியில் எதிரொலிக்கும். ஒரு 6 மாதம் 9 மாத காலத்துக்கு அது இருக்கலாம். அதை தாண்டி இந்த ஒரு நார்மலைஸ்டு பீரியடில் அதற்குள் நம்ம அரசாங்கம் ட்ரேட் டீல் முடித்து அட்லீஸ்ட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு எப்படி 2024 இருந்ததோ ஒரே டேரிஃப் டு அதர் கண்ட்ரிஸ்ங்கிற மாதிரி நம்ம ட்ரேட் டீல் முடிந்திருத்து என்றால் ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம் 15% 20% வரும் அப்படின்னு. அப்போ இருந்த ஒரு உடனடியாக புதிதாக வியாபாரம் நமக்கு வருங்கிற ஒரு சூழ்நிலை போய் இப்போ வந்து இருக்கிறதை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சசி தரூர் வந்து அமெரிக்கா மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள் வியாபாரத்திற்கு வணிகத்திற்கு மற்ற நாடுகள் இருக்கு, அதனால கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கா? மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் வந்து இது மூலமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது அந்த கருத்து வந்து எப்பவுமே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான், இன்னைக்குன்னு இல்லை. பட் இன்னைக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் வந்து அவ்வளோவா விரும்புறதில்லை. அதனால வந்து மற்ற கண்ட்ரீஸோட ஒரு ட்ரேட் டீல் முடிக்கணுங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எப்படி யூகே எஃப்டிஏ முடித்த மாதிரி யூரோப்பியன் யூனியனுடன் மிக விரைவாக இந்தியா வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு மிகச்சரியான தருணம் இது. என்ன காரணம்னா, அவங்களுக்கும் இப்போ நம்மளோட மார்க்கெட் வேணும், நமக்கும் அவங்களோட சந்தை வேணும். ஸோ இது இந்த ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, சைனா வந்து யூஎஸ் மட்டுமே டிஸ்லைக் பண்ணல. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஆல்சோ ஒரு கோல்டு வார் மாதிரி சைனா கூட இப்போ ஆரம்பித்திருக்குது. என்ன காரணம்னா, சைனா வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் பிரைஸ்ல உலகம் பூரா டம்ப் பண்ணும்போது பல பொருட்கள் யூரோப்பிலிருந்து ஏற்றுமதி ஆகுது இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க ஒரு ஃபேர் பிரைசிங் மெக்கானிசம்ல சைனா ஒர்க் பண்றதில்லைங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த அட்வான்டேஜை நம்ம எடுத்து யூரோப்பியன் யூனியனுடன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஃப்டிஏ பண்ணால் மிகப்பெரிய வளர்ச்சியை ஜவுளித்துறை சந்திக்கும். என்ன காரணம்னா, அமெரிக்காவை விட ஒரு 20% குறைந்தபட்சம் 15-20% அதிகமாக கன்சம்ஷனை கொண்டிருக்கும், ஆயத்த ஆடைகள் கன்சம்ஷனை கொண்டிருக்கும் ஒரு பிளாக் அது.
அதனால வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப கம்மியான மார்க்கெட் ஷேர்ல இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா 6% மார்க்கெட் ஷேர் தான் யூரோப்பியன் யூனியன்ல அவ்வளோ பெரிய சந்தையில் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அல்லது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து 2 அரசாங்கங்களுக்கும் வந்து, ஏன்னா சவால்கள் வரும்போது தான் நம்ம வாய்ப்புகள் வந்து நம்ம சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அந்த மாதிரி நடந்தால் மிக நல்லது. இப்போ நம்ம அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய சந்தையை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யணும்? இந்திய சந்தை வந்து சதவீதம் குறையாம உயர்வதோ இல்லையோ இருக்கக்கூடிய சந்தையை அப்படியே வைத்துக் கொள்வதற்கு உடனடியாக செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டியது? இப்போ வந்து இந்த 5% அந்த டியூட்டி டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஒரு தொழில் செய்பவர்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் இந்த இடத்துல என்ன மாதிரியான இன்னும் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கல. அரசாங்கம் வந்து இந்த ஒரு இம்பேலன்ஸை சரி பண்றதுக்கு தொழில்துறைக்கு உதவி செய்யலாம். இரண்டாவது, தொழில்துறையும் வந்து இந்த 5% அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய போட்டித்திறனை அதிகப்படுத்துவது, பிராண்ட்ஸ் கிட்ட வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசணும். என்ன காரணம்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் சப்ளை செயின் ஸ்டெபிலிட்டி இந்தியானால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. மூணாவது, இப்போ நிறைய கெப்பாசிட்டி பில்டு பண்ணுறாங்க. அந்த கெப்பாசிட்டி எல்லாம் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடும் டக்குன்னு பில்டு பண்ண முடியாது. இப்போ ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கிற நாடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் ஷேர் டிஃபரன்ஸே 13-14% வருது. ஸோ யாருமே ஒரே நாளில் வந்து கெப்பாசிட்டி பில்டு பண்ணி நம்முடைய மார்க்கெட் ஷேரை இந்த 5% டிஃபரன்ஸ்க்காக இன்னொரு நாடு கேப்சர் பண்ணிட முடியாது. அதனால வந்து நம்ம தொழில்துறையை பொறுத்தவரை அரசாங்கம் ஒரு பக்கம் வேலை செய்வது போல் நாமும் வந்து நம்ம பையர்ஸ்ட்டை என்கேஜ் பண்ணி லாங் டேர்ம் விசிபிலிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணால் வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ நம்ம கெயின் பண்ண மார்க்கெட் ஷேரை உறுதியாக தக்க வைக்க முடியும். ஏன்னா 5% அப்படிங்கிறது சேலஞ்சாக இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பிற நாடுகளுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவிற்கு வரி குறைக்காமல் 25% அப்படியே நீடிப்பது தொழில்துறையினருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் தொழில்துறையினர் இருந்தாலும் அரசு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதும் தொழில்துறையினரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.